அன்புள்ள நண்பர்களே, நல்ல நேரத்திலே நாம் சந்திக்கிறோம். நமது உடலில் நமது முழு சக்தியை பெற என்றும் இளமையாக இருக்க இந்த ஆசனங்கள் உதவும் என்று கூறி, இப்போ ஒரு முக்கியமான ஆசனம், சாதாரணமானது, மிக மிக எளிதானது, பாதகஸ்த ஆசனம் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அது 2 கைகளாலும் மெதுவாக குனிந்து நமது பாதத்தை தொட வேண்டும். பாதம், ஹஸ்தம். பாதம் என்றால் கால், ஹஸ்தம் என்றால் கைகள், இரண்டும் இணைய வேண்டும். இதிலே சிரமம் ஒன்றும் இல்லை. அதைவிட இதே ஆசனம் மிக எளிதாக செய்யக்கூடிய முறையிலே உத்தான பாத ஆசனம் என்று ஒன்று. முதலில் செய்த ஆசனத்தை விட மிக எளிதானது. நாம் ஒரு விரிப்பின் மீது மல்லாந்து படுத்துக்கொண்டு 2 கால்களையும் நன்றாக நீட்டி நமது இடுப்பிற்கு எல்லா விதமான சக்தியையும் கொண்டு வந்து அதை வைத்துக்கொண்டு கைகளை தொடையின் அந்த ஆசனவாய் பக்கம் வைத்து மெதுவாக மூச்சை இழுத்து அடக்கி அப்படியே 2 கால்களையும் மெதுவாக முடிந்த அளவு 1 அடி தூரம் அல்லது 2 அடி தூரம் அதை மேலே தூக்கி நமது மூச்சையும் மெதுவாக இழுத்து மெதுவாக விட வேண்டும். அப்பொழுது நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்றால், நமக்கு தசைகள், கீழ் வயிற்று தசைகள், வயிற்றில் இருக்கக்கூடிய தசைகள், அது ஜீரணத்திற்கு மிக முக்கியமானது. கீழ் வயிற்று தசைகள், அங்கே தான் நமக்கு வேண்டிய நமது உணவை சமைக்கக்கூடிய அந்த அக்னி இருக்கிறது. தொப்பை இருந்தால் அந்த தொப்பையும் போய்விடும், மலச்சிக்கல் இருந்தாலும் போய்விடும், ஹர்னியா என்று சொல்லக்கூடிய வாயு தொல்லையும் நீங்கும். பிரசவத்தினால் பெண்களுக்கு வயிறு பெரிதாகிவிடும், அத்துடன் கோடு கோடாக வரி வரியாகவும் ஏற்கும். அதை பார்ப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த ஆசனத்தின் காரணமாக அது முழுவதுமாக அந்த கோடு கோடாக உள்ளது அல்லது தடிப்பாக உள்ளது இதெல்லாம் மறைந்து ஒரு இளமை தோற்றத்துடன் அந்த வயிறு காணப்படும் என்று கூறி, இதனை செய்வதன் மூலமாக நாம் மீண்டும் சொல்கிறேன், வயிற்று தசைகள் வலிமை அடையும், தொந்தி இருப்பது குறையும், மலச்சிக்கல் குறையும், ஹெர்னியா என்ற வாயு தொல்லை நீங்கும், பிரசவத்தினால் ஏற்பட்ட பல இன்னல்கள் தீங்கும் என்று கூறி, மீண்டும் நீங்கள் இதை செய்து முழு பலனை அடைய வேண்டும் என்று கூறி, அதாவது கால்களை நாம் அதை விடுவிக்கும் போது மூச்சை அடக்கி மெதுவாக மூச்சை விட்டுக்கொண்டே விட வேண்டும் என்று கூறி, நன்றி, வணக்கம்.